அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹ்ஹபலி அலல் கிப்ரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இந்த முதிய பருவத்திலே, இந்த தள்ளாத பருவத்திலே இஸ்மாயில் என்ற குழந்தையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையும் அன்பளிப்பாய் தந்த அந்த அல்லாஹுக்கே எல்லாம் புகழும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தினார். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீண்ட காலமாக குழந்தையை கொடுக்கவே இல்லை. அவர்கள் எந்த அளவிற்கு நீண்ட காலம் ஆகிவிட்டது என்றால், அவர்களுடைய முதுமை பருவத்தையே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அடைந்து விட்டார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹூத் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். 69வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நமது தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்தி கொண்டு வந்தனர், சலாம் என்று அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவரை அனுப்புகிறான், இப்ராஹிம் நபியிடத்தில் அனுப்புகிறான். வந்து சலாம் சொல்றாங்க. அதற்கு அவரும் பதில் சலாம் சொல்றாரு. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க என்று சொல்லி பொறிக்கப்பட்ட காளை கன்றுக்குட்டியை சமைத்து கொண்டு வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வானவருக்கு வைக்கிறாங்க. ஏன் அந்த வானவருக்கு வைக்கிறாங்க? மனித ரூபத்துல வந்திருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்திருப்பவர் வானவர் அப்படின்ற அந்த விஷயமே தெரியல. அதனால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க என்று சொல்லி உணவை சமைத்து கொடுக்குறாங்க. அதை அவர் தொடவே இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போதுதான் புரிந்து கொள்கிறார்கள், ஓஹோ, வந்திருப்பவர் மனித ரூபத்திலே வானவர், அவர் மனிதர் இல்லை, அவர் சாப்பிட மாட்டார் என்று அறிந்து கொள்கிறார்கள். அடுத்து அந்த வானவர் சொல்கிறார், அவர்களின் கைகள் உண்பதற்கு அதை நோக்கி செல்லாததை கண்டபோது அப்பதான் இப்ராஹிம் நபிக்கு புரியுது, அவங்க கை அந்த சாப்பிடறத நோக்கி போகவே இல்லை, வானவர்கள் சாப்பிட மாட்டார்கள். இன்னும் அதே போல அப்போ அவர் சொல்றாரு, பயப்படாது, நாங்கள் லூத்துடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அந்த வானவர் அங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்றாங்க. நீங்க பயப்படாதீங்க, நான் லூத்துடைய சமுதாயம் அழிக்கப்பட போகுது என்ற செய்தியை சொல்வதற்காக வந்தேன். அப்படியே உங்களிடத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்ல சொல்கிறான், உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று நபி இப்ராஹிம் இடத்திலே சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். அவரது மனைவியும் நின்று கொண்டிருந்தார், அவர் சிரித்தார், அவருக்கு இஸ்ஹாக் பற்றியும் இஸ்ஹாக்கு பின் யாக்கூப் பற்றியும் நற்செய்தி கூறினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கு சொல்லி காட்டுகின்றார். அங்கே அந்த வானவர் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது என்ற அந்த நற்செய்தியை சொன்ன உடனேயே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு அப்படியே அதிசயம் தாங்க முடியல. இது என்ன அதிசயம், நான் கிழவியாகவும் இதோ என் கணவர் கிழவராகவும் இருக்கும் பொழுது பிள்ளை பெறுவேனா? இது வியப்பான செய்திதான் என்று அவர் அப்படியே ஆச்சரியத்தோடு அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வின் கட்டளை குறித்து ஆச்சரியப்படுகிறீர், அல்லாஹ்வின் அருளும் பாக்கியமும் இப்ராஹிமின் மீதும் இன்னும் குடும்பத்தார்கள் மீதும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ் புகழுக்குரியவன், மகத்துவ மிக்கவன் என்று அந்த வானவர் கூறினார். அல்லாஹுடைய அருளை குறித்தா நீங்க ஆச்சரியப்படுறீங்க? அல்லாஹ் எப்படி மகத்தானவன், அவருடைய அருளில் நீங்க நம்பிக்கை இழக்கிறீங்களா? அல்லாஹுக்கு இது சாத்தியம்னு நீங்க நம்பலையா என்று அந்த வானவர் கேட்டார். இப்ராஹிமை விட்டு அந்த பயம் விலகுது. அப்போதுதான் இப்ராஹிம் நபிக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் கொஞ்சம் பயம் போகுது. அதற்கு பிறகுதான் உண்மை, நாம் கருவுற்று இருக்கிறோம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதே போல இப்ராஹிமை விட்டு பயம் நீங்கி நற்செய்தி வந்தபோது லூத்துடைய சமுதாயம் குறித்து நம்மிடம் தர்க்கம் செய்தார்கள். அடுத்து அல்லாஹ் வேற ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார். ஆனால் இங்கு நமக்கு என்ன ஒரு விஷயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க, என்ன அதிசயம் இது, நான் கிழவியாகவும் இதோ என் கணவர் கிழவராகவும் இருக்கும் பொழுது பிள்ளை பெறுவேனா என்று அப்படியே ஆச்சரியத்துடன் ஓடி வந்து அப்படி கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே போல பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்திலே 39வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்லிவிட்டான். இஸ்மாயில் என்ற ஆண் குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருள் என்று அந்த வானவர் நற்செய்தி சொன்ன உடனேயே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்டதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அவர் உடனே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹ்ஹபலி அலல் கிப்ரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இஸ்மாயிலையும் இந்த இஸ்ஹாக்கையும்
முதுமையில் எனக்கு வழங்கிய அந்த அல்லாஹுக்கே எல்லாம் புகழும் என்று இப்ராஹிம் தன்னிடம் கையேந்தினார். அவர் தன்னிடம் பிரார்த்தித்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இங்கு நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்ததும் அப்படியே அல்லாஹுக்கு உடனே நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கிறார். என்ன வார்த்தையை சொல்கிறார்? அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிப்ரி இஸ்மாயில் வல் இஸ்ஹாக். இஸ்ஹாக் என்ற குழந்தையும் முதுமையில் அப்படியே எனக்கு கொடுத்துல, இந்த முதுமை பருவத்துல எனக்கு நீ கொடுத்திருக்கிற, உனக்கே எல்லாம் புகழும் என்று அவர் நன்றி செலுத்தினார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த வானவர் முதலாக போகும் பொழுது அவங்க பயப்படக்கூடியவங்களாக இருக்காங்க. அல்லாஹ் அல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். அவரிடம் சென்று சலாம் கூறினோம். அதற்கு அவர், நாம் உங்களை பார்த்து பயப்படுகிறோம் என்று இப்ராஹிம் சொன்னார். அதற்கு அந்த வானவர்கள் சொல்றாங்க, நீர் பயப்படாதீர், அறிவுடைய ஆண் குழந்தை பற்றி உமக்கு நாங்கள் நற்செய்தி கூறுகிறோம் என்று அந்த வானவர்கள் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லி காட்டுகின்றான். அவங்க கேக்குறாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, எனக்கு முதுமை ஏற்பட்ட நிலையில் எனக்கு நற்செய்தி கூறுகிறீர்களா? எதன் அடிப்படையில் நற்செய்தி கூறுகிறீர்கள்? வானவர்களிடத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அந்த வானவர் சொல்கிறார், உண்மையின் அடிப்படையிலேயே உமக்கு நற்செய்தி கூறுகிறோம், நம்பிக்கை இழந்தவராக நீர் ஆகிவிடாதீர் என்று அவர்களுக்கு நாம் கூறினோம். இப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாத காரணத்தினால, அவர்கள் முதுமையின் பக்கம் தள்ளப்பட்டதுனால அல்லாஹ் உடனடியாக அவனுடைய அருளை கொடுக்கும் பொழுது அவர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு அந்த வானவரிடத்திலே, இது எப்படி நடக்கும், இது எப்படி நாங்கள் நம்புவது, எங்களுக்கு முதுமை ஏற்பட்டு விட்டதே என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போல அத்தாரியாத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய மனைவி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி நடந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்ல போகும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி நடந்து கொண்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்களேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாரியாத் என்ற அத்தியாயத்திலே 26வது வசனமாக சொல்லி காட்டுகின்றார். அந்த வானவர்கள் போய் அவங்களோட குடும்பத்தாரிடத்துல சலாம் சொல்றாங்க. அவர்களும் பதில் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் வந்திருக்கிறவர் விருந்தாளி என்று தெரிந்து கொண்டு காலை கன்றுக்குட்டியை ஒன்று சமைத்து அவங்களிடம் வைக்கிறாங்க. அதை அவர்கள் அருகில் வைத்த போது அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அப்போ அவர்களை பற்றி பயந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க என்று அவர்கள் கூறினார்கள். அறிவாளியான ஆண் குழந்தையை பற்றி நற்செய்தியும் அடுத்து அந்த வானவர் சொல்றாங்க. உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவு கூர்மையான ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க போகிறான் என்று சொன்ன உடனேயே அதை கேள்விப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, இன்னும் முதுமையில் இருக்கக்கூடிய அந்த பெண் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி என்ன சொல்றாங்க? உடனே அவரது மனைவி சத்தமிட்டவராக வந்து முகத்தில் அடித்து கொண்டு, நான் மலட்டு கிளவி ஆயிற்று என்று அவர் அப்படியே ஒரு ஆச்சரியத்தோட அப்படியே வந்து கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதற்கு அந்த வானவர்கள் சொல்றாங்க, அப்படித்தான் உனது இறைவன் கூறினான், அவன் ஞானமிக்கவன், அல்லாஹ் நாடினால் அது நடக்கும், அது அப்படித்தான், நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவு கூர்மையான ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்ற அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அப்படியே கையேந்திக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி கையேந்துறாங்க? இந்த குழந்தையை குறித்து, யா அல்லாஹ், எனக்கு வயது முதுமையாயிடுச்சு, என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைச்சிடுச்சு, என்னுடைய நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய மனைவியும் கிளவி ஆயிட்டாங்க, மலடி ஆயிட்டாங்க, முதுமையை அடைந்து விட்டார்கள், ஆனாலும் உன்னிடத்துல கேட்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு அந்த முடியாது, நரம்பெல்லாம் தளர்ந்துடுச்சு, முடியெல்லாம் நரைச்சிடுச்சு. அப்படி என்றால் அவர்கள் முதுமையின் கட்டத்திற்கே கடைசியில போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது முடியாதோ அதை முடித்து காட்டக்கூடியவன் என்று அல்லாஹ் நிரூபிக்கும் விதமாக அவனுடைய அருளை அங்கே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக்கையும் கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு நற்செய்தி கூறியிருக்கிறான்.
அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எது நடக்காது என்று இதெல்லாம் நடக்குமா, இதுவெல்லாம் சாத்தியமா, இதுவெல்லாம் எப்படி நடக்கும், முடியாது என்று நம்முடைய அறிவு சொல்லும். ஆனால் அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் முடியாது என்பதையும் முடித்து காட்டக்கூடியவனுடைய பவர் யாருக்கு இருக்கு? அல்லாஹ் இருக்கு. அல்லாஹ்விற்குத்தான் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் நீ அப்படியே செய்யக்கூடியவனாக இருக்கிறான். புல் என்று அவன் சொல்லிவிட்டால் உடனே அது எதுவாக இருந்தாலும் ஆகக்கூடியதாக இருக்கு. நாம் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நம்மளுடைய தேவையை நாம் அல்லாஹ்விடத்தை அதிகமாக கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.